உங்களுக்கு மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் மோஷன் போகணுன்ற அந்த ஃபீலிங் இருக்கு, இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் அப்படின்னாலுமே அதுவுமே மலச்சிக்கல் தான். அவங்க வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் டயட் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனாக இருக்கும் மோர் தென் மேல். சம்டைம்ஸ் இது இந்த ஃபிஷரும் பைல்ஸும் வந்து உங்களுக்கு மலக்குடல்ல இருக்க கேன்சருக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். ஹலோ, ஐம் டாக்டர் ஷோப்னா, நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் அட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து மலச்சிக்கல் மற்றும் மலச்சிக்கல் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கும் அப்படின்றத பற்றி we are going to discuss today. ஸோ நம்மளுக்கு தினசரியாக வர பேஷண்ட்ஸில் 50% 50% வரது வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனையோட ப்ளஸ் அது கொடுக்குற தொந்தரவான ஃபிஷர் மற்றும் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ் தொந்தரவோட தான். ஸோ மலச்சிக்கல் எதனால் வருது? ஓகேங்களா? அண்ட் மலச்சிக்கல்னா என்ன? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மலச்சிக்கல்? ஓகேங்களா? கான்ஸ்டிபேஷன். ஸோ எல்லாரும் நினச்சிக்கிறது வந்து நம்ம மோஷன் போகாமல் இருந்தால் 2-3 நாள் அது மாத்திரம்தான் மலச்சிக்கல் அப்படின்றது. ஆனால் மலச்சிக்கல்ன்றது வந்து நீங்கள் மோஷன் போனாலுமே அது முக்கி போகிறீங்க, ஃப்ரீயாக போகலை, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது மோஷன் போகும்போது, இல்லைனா மோஷன் கம்ப்ளீட்டாக போகலை, உங்களுக்கு மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் மோஷன் போகணுன்ற அந்த ஃபீலிங் இருக்குது, இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் அப்படின்னாலுமே அதுவுமே மலச்சிக்கல் தான். சரிங்களா? ஸோ மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணாமல் விட்டீங்க, அது கரெக்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னா ஃபிஷர், அதாவது ஆசன வாயில் செதக்கிழிப்பு, அது வந்தால் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பெயின் ப்ளஸ் உங்களுக்கு ரத்தப்போக்கு மோஷன் போகும்போது இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு பைல்ஸ், அதாவது ரத்த குழா வீக்கம், ஆசனவாய் ரத்த குழா வீக்கம் வரும், அதனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெயின் இல்லாமல் ப்ளீடிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மலச்சிக்கல் வந்து காமனாக லேடிஸ்க்கு அதிகமாக வருது. எதனாலனா அவங்க வந்து டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, ரெண்டாவது அவங்க சாப்பாட்டில் எல்லா சத்துக்களும் சீராக இருக்காது, they will be more on the carbohydrate diet. ஸோ அவங்க வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் டயட் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனாக இருக்கும் மோர் தென் மேல் பேஷண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி அப்போ, ஓகேங்களா, கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் டீஹைட்ரேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி டியூரிங் த 3rd trimester சொல்லுவோம், அதாவது ப்ரெக்னென்சியோட கடைசி கட்டம், லாஸ்ட் 3 months வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் டு ப்ரிவெண்ட் கான்ஸ்டிபேஷன் ஜென்ரலி அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி ஆஸ் வெல்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு ட்ரிங்க் அடிக்குவேட் வாட்டர். நீர் சத்து உள்ள உணவுகளும் உங்களுக்கு ஜென்ரலாக தண்ணியும் அதிகமாக சேர்த்துக்கணும். ஓகேங்களா? டெய்லி லைஃப்பில். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 3 to 3.5 liters of water daily you have to consume. அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நார் சத்து உள்ள உணவுகள், யூஸ்வலாக வாழைத்தண்டு, கீரை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஷனில் வந்து பல்க் உருவாகும். ஸோ தென் உங்களுக்கு மோஷன் அடிக்கடிக்கு எம்டி பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டியாக உங்களுக்கு முழுசாக எம்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் மோஷன் ஃப்ரீயாக வரத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ தென் அப்போ வந்து அவங்க வந்து கேன் அவாய்ட் மலச்சிக்கல் அண்ட் அதனால வர இந்த தொந்தரவுகள், அதாவது ஃபிஷர் அண்ட் பைல்ஸ், அதையும் அவங்க அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், சரி உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, கவனிக்கலை, அதனால உங்களுக்கு ஃபிஷரும் பைல்ஸும் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும், அதாவது உங்களுக்கு என்ன தொந்தரவுகள் கொடுக்கும், எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிஷர்ன்றது செதை கிழிப்பு, ஆசனவாய்க்கிட்ட இருக்கிற செதை வந்து நீங்கள் எக்ஸசிவாக முக்கி மோஷன் போகிறதுனால செதை வந்து கிழியுது. அப்போ வந்து உங்களுக்கு வலி இருக்கும், அதோட சேர்த்து ரத்தப்போக்கும் இருக்கும் மோஷன் போகும்போது. ஆனால் பைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆசனவாய்க்கிட்ட இருக்கிற ரத்த குழாய்கள் வீக்கம் அடைகிறதுனால, நீங்கள் முக்கி மோஷன் போகும்போது ப்ரெஷர் அதிகமாகி உங்களுக்கு ரத்த குழா வீக்கம் அடைகிறதுனால வரது தான் பைல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அப்போ உங்களுக்கு வலி இருக்காது, ஆனால் ப்ளீடிங் மட்டும், அதாவது ரத்தப்போக்கு மாத்திரம் இருக்கும் மோஷன் போகும்போது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் யூகிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபிஷர் இருக்கா இல்லை ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தொந்தரவு இருக்கான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நீங்களாம் யூச்சு நீங்களாம் இந்த சரி எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, நான் தண்ணி நிறையா குடிக்கிறேன், இல்லை ஃபைபர் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னாலுமே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போகிறது தான் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள்.
பிகாஸ் சில சமயங்கள், நாட் 100% ஆஃப் த டைம்ஸ், பட் சம்டைம்ஸ் இது இந்த ஃபிஷரும் பைல்ஸும் வந்து உங்களுக்கு மலக்குடல்ல இருக்க கேன்சருக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு யூ கேனாட் யூனோ ஜட்ஜ் ஃபார் யோர் செல்ஃப். அது ஒரு டாக்டரோ பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இஃப் யூ டேக் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா யூ மைட் மிஸ் சம்திங் தட் இஸ் யூனோ அ பிகர் ப்ராப்ளம். ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஓகே உங்களுக்கு இப்போ பைல்ஸும் ஃபிஷரும் வந்துடுச்சு, இப்போ டாக்டர் கிட்ட போறீங்க, அவங்க எந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது, உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெரிய அளவில் பெயின் இல்லை, ப்ளீடிங் இஸ் ஆல்சோ அக்கேஷ்னலாக தான் வருது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி வருது, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது அப்படின்ற மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க. இன் தட் சினாரியோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது மருந்துகளும் இந்த மாதிரி நாறு சத்து, லிக்விட் டயட் அதிகமாக எடுத்துக்க சொல்லிட்டு மருந்துகள்லேயே குணப்படுத்த தான் ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? இன்கேஸ் பேஷண்ட் வந்து மருந்துகள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துமே மறுபடியும் எனக்கு இந்த தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென் நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் சர்ஜரி, அறுவை சிகிச்சை. ஸோ அறுவை சிகிச்சையில் வந்து உங்களுக்கு ஃபிஷர் அண்ட் ஹெமராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பேஷண்ட், என்ன உங்களுக்கு அவசியமோ அது மட்டும்தான் வில் பி ப்ரொவைடட். ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர் வென் யூ ஹாவ் ஃபிஷர் ஆர் பைல்ஸ். உங்களுக்கு வந்து செதை கிழிப்போ இல்லை உங்களுக்கு ஆசனவாயிலேருந்து ரத்தம் வருது மோஷன் போகும்போது அப்படின்னாலே நீங்கள் ஒரு டாக்டரை அணுகிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதர்வைஸ் டு அவாய்ட் கான்ஸ்டிபேஷன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு மலச்சிக்கல் மாத்திரம்தான் இருக்குது, உங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது ரத்தமோ இல்லை வலியோ அந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அதிகமாக லிக்விட்ஸ் எடுத்துக்கிறது, வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது அண்ட் ஃபைபர் ரிச் டயட்டை கன்சியூம் பண்ணுறது. அண்ட் நெவர் ஸ்ட்ரெயின் டு பாஸ் மோஷன். எப்போவுமே மோஷன் போகும்போது முக்காதீங்க. உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக வரலைன்னா தென் ஆல்சோ ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர். Thank you.